வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். இப்போது ஒரு மெசேஜ் இருக்குது, அந்த மெசேஜை என்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். இப்போது ஏன்னு ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது, அதை நான் சீக்ரெட்டாக ஏக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஒரு சீக்ரெட் மெசேஜ் மாதிரி. ஓகேங்களா? ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிரிப்டோகிராஃபி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும்போது கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்ஸ், இன்னொன்று டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக்ஸ். சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்னு என்னதுன்னா, இப்போது ஒரு ஆல்ஃபபெட் ஏன்னு இருக்குன்னு வச்சுப்போம், அந்த ஏக்கு நான் டீன் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு இன்னொரு ஆல்ஃபபெட்டை சப்ஸ்டிட் பண்ணுறது தான் சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்ஸ். இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும், அதை அப்படியே பொசிஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம அந்த ஆல்ஃபபெட்டுக்கு வேற ஒரு ஆல்ஃபபெட்டை பொசிஷன் சேஞ்ச் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணுறது தான் டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக்ஸ். ஒன் பை ஒன்னாக இதில் இருக்கிற டெக்னிக்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்ஸ். சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 7 சைஃபர் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சீசர் சைஃபர், செகண்ட் ஒன் மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர், தேர்ட் ஒன் பிளே ஃபேர் சைஃபர், ஃபோர்த் ஒன் ஹில் சைஃபர், ஃபிஃப்த் ஒன் பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டிடியூஷன், சிக்ஸ்த் ஒன் ஒன் டைம் பேட், செவன்த் ஒன் ஃபீஸ்டல் சைஃபர். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீசர் சைஃபர். இதோடைய டெஃபினேஷன் பாருங்கள். ஈச் ஆல்ஃபபெட் இன் எ மெசேஜ் இஸ் ரீப்ளேஸ்டு பை an alphabet 3 places down the line. அதாவது இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ விட்டுணும், பி விட்டுணும், சி விட்டுணும். அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும்? டி. அந்த டி தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது 3 லெட்டர்ஸை விட்டுட்டு அடுத்த லெட்டரை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது ஏக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? டி. அப்போ பிக்கு என்ன வரும்? பி விட்டுணும், சி விட்டுணும், டி விட்டுணும். அப்போ அடுத்த லெட்டர் என்ன இருக்கும்? இ. இ தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிக்கங்க. ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு, ஸோ ஏக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? டின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த டிலேருந்து ஆரம்பிங்க. டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப ஏபிசிலேருந்து ஆரம்பிக்கணும். ஏபிசி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு இன்னொரு ஆல்ஃபபெட்டை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் சீசர் சைஃபர். ஸோ சீசர் சைஃபரில் 3 லைனை டவுன் பண்ணணும், அதாவது 3 ஆல்ஃபபெட்ஸ் தள்ளி எழுதணும். இப்போ ஏக்கு டி. ஸோ அந்த மாதிரி 3 ஆல்ஃபபெட்ஸை தள்ளிட்டு எழுதணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்வெர்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி யூஸிங் சீசர் சைஃபர். இதான் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. இதை நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு மெசேஜ் தான் பிளெயின் டெக்ஸ்ட். என்ன இருக்குது? கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. இப்போ இதுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் எழுத போகிறோம். சிக்கு எஃப்னு மாற்றியாச்சு, ஓக்கு ஆர்ன்னு மாற்றியாச்சு, எம்முக்கு பின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் புது ஆல்ஃபபெட்டாக மாற்றியாச்சு. இப்போ சிக்கு என்ன மாற்றணும்? எஃப்னு மாற்றணும். ஏன் எஃப்னு மாற்றிருக்கேன்? சி விட்டுடணும். சி, டி, இ. அதோட 3 லெட்டர்ஸ் விட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? எஃப். அப்போ சிக்கு எஃப்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓ, ஓக்கு அப்புறம் என்ன வரும்? ஆர். ஏன் ஓக்கு ஆர் வருது? ஓ விட்டுடணும். பி, கியூ. ஸோ 3 லெட்டர்ஸ் விட்டாச்சு. அடுத்தது என்ன வரும்? ஆர். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேணும், இந்த டேபிள் பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சிக்கு எஃப், ஓக்கு ஆறு, அப்புறம் எம்முக்கு பி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்லேருந்து அந்த 3 ஆல்ஃபபெட் தள்ளிட்டு அடுத்த ஆல்ஃபபெட்டை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறது தான் சீசர் சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கான கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ்: ஒன்லி ஒன் ஷார்ட் கீ இஸ் யூஸ்ட் இன் என்டையர் ப்ராசஸ். இப்போது சீசர் சைஃபர்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுறோம்? ஏக்கு டீன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், பிக்கு ஈன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாவது 3 லெட்டர்ஸ் தள்ளி. அப்போ ஒரே ஒரு ஷார்ட் கீ மட்டும்தான் பயன்படுத்துகிறோம்.
ஸோ ஈஸியாக நம்ம மெசேஜை என்கிரிப்ட் பண்ணிடலாம். சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் கிரிப்டோகிராஃபி, ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை ஈஸியாக நம்ம என்கிரிப்ட் பண்ணிடலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னால் ஈஸியாக இதை ஆக்ட் பண்ணிவிடுவாங்க இந்த மெசேஜை. அப்புறம் செக்யூரிட்டியும் ரொம்ப கம்மி. ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு சீக்ரெட்டாக ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸை மாற்றி சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஆனால் இது வந்து ஒரு ஈஸியாக ஆக்ட் பண்ணக்கூடியது, செக்யூரிட்டியும் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர். மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபரோட சிம்பிளாக சொல்லணுன்னா ஆல்ஃபபெட்ஸ் ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்குது. அது பிளெயின் டெக்ஸ்ட். இந்த ஏக்கு நம்ம என்ன வேணால் சப்ஸ்டிட் பண்ணலாம். எம் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை என் சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லை இசட் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஆனால் அந்த ஆல்ஃபபெட் ரிப்பீட் ஆகக்கூடாது. மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர் சப்ஸ்டிடியூட் ஒன் லெட்டர் ஆஃப் த ஆல்ஃபபெட் வித் அனதர் லெட்டர் ஆஃப் த ஆல்ஃபபெட். எனி லெட்டர் கேன் பி சப்ஸ்டிடியூட்டட் ஃபார் எனி அதர் லெட்டர். எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. இந்த லெட்டருக்கு இதை தான் சப்ஸ்டிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏக்கு என்ன வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம், பிக்கு என்ன வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் ஏக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டா திரும்ப அந்த லெட்டரை வேறு எதுக்கும் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கான என்கிரிப்ஷன் பாக்ஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிப்போம். ஸோ ஒயிட்டில் எழுது எல்லாமே பிளெயின் டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ். இப்போ இதை சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்ற போகிறோம். இப்போ நான் ஏக்கு எம்ன்னு போட்டேன்னா திரும்ப அந்த எம் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா. இப்போ நான் பிக்கு என்னன்னு போட்டேன்னா அந்த எண்ணு வேறு எங்கேயும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி 26 ஆல்ஃபபெட்ஸும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க, மெசேஜ் ஹெலோ. இதை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஹெச்சுக்கு என்னென்னு மாற்றணும், ஏ. ஹெச் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஹெச்சுக்கு ஏ, ஏன்னா நம்ம இதை முன்னாடியே செட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஹெச்சுக்கு ஏ, ஈக்கு சி, ஈக்கு சி. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏக்கு எம்மு தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏக்கு நீங்கள் இசட் போடலாம், எஸ் போடலாம், என்ன வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அதான் மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர் டெக்ஸ்ட்னுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் எல்லுக்கு என்ன இருக்குது, ஜி இருக்குது. எல்லுக்கு ஜி, அகைன் எல்லுக்கும் ஜி. அடுத்தது ஓக்கு என்ன இருக்குது, கே. ஓக்கு கே. ஸோ இப்படி தான் ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றும் மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர் டெக்னிக்கில். இதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். Encryption and decryption can be done quickly with minimal computational resources. So encryption என்னது, ஒரு plain டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. decryption என்னது, அகைன் அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை திரும்பவும் ஒரிஜினல் மெசேஜாக மாற்றுறது தான் decryption. ஸோ இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்லாம் ஈஸியாக வந்து சீக்கிரமாக குயிக் டைம்லேயே அந்த ப்ராசஸ் நடத்திடும் இந்த டெக்னிக் பயன்படுத்தினோம்னா. The cipher is relatively easy to understand and implement. இது ஈஸி தானே. ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு எந்த ஆல்ஃபபெட் வேணால் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அது திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக நம்ம இதை சைஃபர் டெக்ஸ்ட்டு மாற்றிடலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பாருங்கள். இஃப் த கீ இஸ் எக்ஸ்போஸ்ட் த சைஃபர் பிகம் கம்ப்ளீட்லி இன்செக்யூர். என்ன கீ, இப்போ ஏக்கு டீன் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா திரும்ப அந்த மெசேஜில் எங்கெல்லாம் ஏ வருதோ அந்த இடத்துல டி வந்துடும். அப்போ ஏக்கு டீன்னு ஈஸியாக ஆக்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா. செக்யூரிட்டி ரொம்ப கம்மி. இட் இஸ் நாட் செக்யூர் எனஃப் ஃபார் மாடர்ன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். இப்போ இருக்கிற மாடர்ன் டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த டெக்னிக்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் கிளாசிக்கல் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த டெக்னிக் Playfair cipher. The Playfair algorithm is based on the use of 5 rows 5 column matrix of letters constructed using a keyword. ஒரு கீவேர்டு கொடுத்துருவாங்க. அந்த கீவேர்டுக்கு 5 rows 5 column மேட்ரிக்ஸ் மூலிமா அதை ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுவோம். எப்படின்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த சைஃபர் டெக்ஸ்ட் யூஸிங் Playfair cipher ஃபார் த ஃபாலோவிங் கிவன் பிளெயின் டெக்ஸ்ட் அண்ட் கீ. ஒரு கீ கொடுத்துட்டாங்க, பிளெயின் டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், பிளெயின் டெக்ஸ்ட்டு தான் வந்து ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகாலை தான் நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஒரு கீ யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க, நெட்வொர்க். இப்போது கீயை தான் நம்ம 5 rows 5 column மேட்ரிக்ஸில் எழுத போகிறோம். என்ன இருக்குங்க, நெட்வொர்க்னு இருக்குங்க இல்லையா, கீ. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் என் எழுதியாச்சு, அடுத்தது இ எழுதியாச்சு, டி எழுதியாச்சு, டபிள்யூ எழுதியாச்சு, ஓ எழுதியாச்சு, அடுத்தது ஆர் எழுதியாச்சு, கே எழுதியாச்சு.
இப்போ எழுதுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ்லாம் எழுதணும். ஏ, பி, சி, டி. இ ஏன் எழுதலைன்னா இந்த நெட்வொர்க்கில் நம்ம ஏற்கனவே இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, திரும்ப இ எழுதக்கூடாது. எஃப், ஜி, ஹெச், ஐஜே எப்பயுமே ஒரு 5x5 மேட்ரிக்ஸில் ஐக்கும் ஜேக்கும் சேம் பிளேஸ் தான். ஓகேங்களா, ஐக்கும் ஜேக்கும். ஏன்னா ஒரு 5x5ல் எத்தனை எலமெண்ட்ஸ் தான் பண்ண முடியும்? 5 × 5 25. ஆனால் ஆல்ஃபபெட் 26 இருக்குது இல்லையா, அதால் தான் இந்த இடத்துல ஐக்கும் ஜேக்கும் ஒரே பிளேஸ் கொடுத்தாச்சு. இது எப்பயுமே ரூல். நெக்ஸ்ட் ஐஜே, கே எழுதியாச்சு ஏற்கனவே. நெக்ஸ்ட் எல், எம், என்னும் நம்ம இங்கே எழுதியாச்சு, ஓவும் எழுதியாச்சு. அடுத்தது பி, கியூ, ஆரும் ஏற்கனவே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எஸ், டி எழுதியாச்சு, யூ, வி, டபிள்யூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ், ஒய், இசட். ஸோ இந்த மாதிரி 5x5 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்த கீயை எடுத்து எழுதிடணும். ரிப்பீட்டேஷன் வந்தால் அதை விட்டுடணும். அந்த கீ எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஏபிசிடி மிச்சிருக்கிற ஆல்ஃபபெட்டை ஆர்டராக எழுதி முடிச்சிடணும். ஐயும் ஜேவும் ஒரே இடத்துல போட்டுடணும். ஓகேங்களா, இப்போ ஒரு பிளைன் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன பிளைன் டெக்ஸ்ட்டு? ப்ரோட்டோகால்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ப்ரோட்டோகால் நம்ம என்ன பண்ணோம், பிரித்து எழுத போகிறோம் ரெண்டு ரெண்டாக. பிஆர், ஓடி, ஓசிஓஎல். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, பிரித்து எழுதிக்கணும். இப்போ இதை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். பியும் ஆரும் ஃபஸ்ட்டு பாருங்கள், பியும் ஆரும் எங்கே இருக்குது பாருங்கள். பிஆர் எங்கே இருக்குது? பி இங்கே இருக்குது, ஆர் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, பி இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. ஸோ பி வந்து ஒரு இடத்துல இருக்குது, ஆர் இன்னொரு இடத்துல இருக்குது, இன்னொரு ரோல் இருக்குது, இது ஒரு வேறு ரோல் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும், கை எப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி தானே இங்கே இருக்குது. ஸோ இந்த பீக்கு வந்து ஆரை நோக்கி அப்படியே கை மூவ் பண்ணிகிட்டே வாங்க. அதே ரோலை மூவ் பண்ணிட்டு வரும்போது இந்த ரெண்டும் இந்த ஒரு எல் ஷேப் வருதுங்களா. ஸோ பீக்கிலேருந்து கை இங்கே வச்சுட்டேன், இங்கேருந்து அப்படியே இந்த ரோலை கை வச்சுக்கிட்டே வரேன் இந்த ஆருக்கு, ஆருடைய காலமுக்கு. இந்த இடத்துலனா இருக்குது எல், அந்த எல் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம், பிக்கு எல். இப்போ அடுத்தது ஆர். இப்போ ஆர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஃபஸ்ட் லெட்டர்னா இருக்குது பி, பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஆரை மூவ் பண்ணிட்டு வரணும் அந்த பி பக்கம். ஸோ இங்கே மூவ் பண்ணியாச்சு, பி இங்கே தானே இருக்குது. அப்போது இந்த பி ஆருக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஏ. அதாவது இந்த ஆருக்கு ஏ சப்ஸ்டிட் பண்ணணும், ஆருக்கு ஏ. புரியுதுங்களா? இப்போ அடுத்த லெட்டர் எடுத்துப்போம், ஓடி. ஓ எங்கே இருக்குது பாருங்கள், ஓ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிற அந்த ரெண்டு ஆல்ஃபபெட்ஸ் ஒரே ரோவில் இருந்துச்சுன்னா பக்கத்து லெட்டரை எடுத்து எழுதணும். இப்போது ஓவும் டீயும் ஒரே ரோல் இருக்குது. இப்போ ஓக்கு அடுத்த லெட்டர் எங்கே இருக்குது? அதே ரோலை அப்படியே ரிவர்ஸில் வாங்க, எங்கே இருக்குது? என் இருக்குது. அப்போ ஓக்கு என்னு சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்ததுனா டி, டீக்கு அடுத்த லெட்டர்னு இருக்குது டபிள்யூ. ஸோ டீக்கு டபிள்யூ. இப்போ அடுத்த ஆல்ஃபபெட் எடுத்துப்போம், ஓசி. ஓவும் சியும் பாருங்கள் ஒரே என்ன இருக்குது, ஒரே காலமில் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஓக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? என். ஸோ ஓக்கு என்னு எழுதிக்கலாம். சிக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? ஆர், ஆர்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது ஓஎல். ஓ ஒரு ரோல் இருக்குது, எல் வந்து இன்னொரு ரோல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் லெட்டர் எது இருக்குது? ஓ தான் இருக்குது. அப்போது இந்த எல் பக்கமாக கையை மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். மூவ் பண்ணிக்கிட்டே வரும்போது இங்கே வந்துடுச்சு, என் ரெண்டு விரலும் இங்கே வந்துடுச்சுங்களா. அப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்? என்னு சப்ஸ்டிட் பண்ணோம், ஓக்கு என்னு. இப்போ அடுத்தது எல். இப்போது எல்லுக்கு பண்ணும்போது எல் ஃபிங்கர் அப்படியே அந்த ரோலே மூவ் பண்ணிகிட்டே வரணும். ஓ கிட்ட மூவ் பண்ணும்போது ஓவும் எஸ்ஸும் ஒரே காலம்னு வந்துடுச்சா. அப்போ ஓக்கு என்ன எழுதணும்? எஸ்ன்னு எழுதணும். அதாவது எல்லுக்கு எஸ்ன்னு எழுதணும், எல்லுக்கு எஸ். புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஓஎல்லில் கை வச்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட் லெட்ரு இங்கே ஓ இருக்குது, அதனால் ஓனுடைய சைஃபர் டெக்ஸ்ட் தான் எனக்கு வேணும். இந்த எல் பக்கமாக கையை மூவ் பண்ணிட்டு வரும்போது இங்கே என் இருக்குது. ஸோ இந்த என் எடுத்து இங்கே எழுதியாச்சு. அடுத்தது திரும்பவும் இப்போது எல்லுக்கு எழுத போகிறோம். ஓகேங்களா, எல்லுக்கு எழுத போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம், திரும்பவும் ஓஎல்லில் கை வச்சுக்குங்க. கை வச்சுட்டு இப்போ எனக்கு எல்லுக்கு தான் வேணும். ஓகேங்களா, அப்போது
இந்த L பக்கமாக இந்த ரோ அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஓக்கு என்ன இருக்கீங்க எஸ். ஸோ அந்த எல்லுக்கு பதிலாக எஸ் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ப்ளே ஃபார் சைஃபர் டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி ஓவர் மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர். மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர் டெக்னிக் பார்த்தோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் செக்யூராகவும் இருக்கும். ஓகேங்களா. The key for the play for cipher is simply the 5x5 matrix of letters which is easy to construct and remember. அப்போது ஒரு 5x5 மேட்ரிக்ஸில் நம்ம அந்த கொடுத்துக்கிற கீயை ஈஸியாக அப்ளை பண்ணி நம்ம அதனுடைய சைஃபர் டெக்ஸ்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த டெக்னிக்கில். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா vulnerability to known plain text attack. இப்போது plain text இருக்குங்க இல்லையா, அந்த plain textல வந்து அட்டாக் ஏற்படும். ஏன் ஏற்படுதுன்னா, இன்கேஸ் ஒரு பெரிய லாங் மெசேஜ் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா நம்ம கீ வெளியில் எதனா தெரிஞ்சு போச்சுன்னா கூட இதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த டெக்னிக் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு. த காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஃபார் லார்ஜ் டெக்ஸ்ட். இப்போ பெரிய டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீயே ஒரு பெரிய டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது 5x5 விட தாண்டி போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு அந்த ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது கஷ்டமாக போயிடும். அதுக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணிடலாம், அதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்கும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஃபார் லார்ஜ் டெக்ஸ்ட். ஸோ பெரிய டெக்ஸ்ட் கொடுத்தா அதை இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே அடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த சைஃபர் ஹில் சைஃபர். ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். The encryption algorithm takes m successive plain text letter and substituted for them m cipher text letters. இதோட மீனிங் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா இந்த ப்ராப்ளமில் புரிஞ்சிடும். இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். ஸோ இங்கே ஒரே ஒரு காலம் இருக்குது பாருங்கள், C1 C2 C3. இது நம்ம Cன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது K11 K12 K13, அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எலமெண்ட்ஸ், செகண்ட் ரோ எலமெண்ட்ஸ், தேர்ட் ரோ எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு P1 P2 P3, இது நம்ம Pன்னு வச்சுப்போம். ஸோ இந்த Cலாம் இருக்கிறது Cன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு இந்த K மேட்ரிக்ஸு Kன்னு வச்சுக்கோங்க, இந்த P மேட்ரிக்ஸு Pன்னு வச்சுக்கிட்டு mod 26. இதோட மீனிங் என்னென்னு ப்ராப்ளம் போடாமல் சொல்கிறேன் பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். என்கிரிப்ட் த மெசேஜ் பே. இதை நம்மளுக்கு கொடுத்த மெசேஜ் பே, இதை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம், என்கிரிப்ட் பண்ண போகிறோம். யூஸிங் இல் சைஃபர் வித் த ஃபாலோவிங் கீ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருவாங்க கீ. இப்போ தெரிதுங்களா கீ என்னன்னு தெரிதுங்களா? இந்த இடத்துல ஏன் கேன்னு போட்டிருக்குன்னு தெரிதுங்களா? இது எல்லாமே கீ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபார் த ஃபாலோவிங் கீ மேட்ரிக்ஸ் அண்ட் ஷோ த decryption to get the original plain text. அதே plain text திரும்ப வர மாதிரி நம்ம செக் பண்ணி காட்டணும். சரி, ஒரு கீ கொடுத்துருவாங்க, இந்த கீயை பயன்படுத்திக்கணும், இந்த மெசேஜும் பயன்படுத்தி சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்கணும். ஸோ ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்னா கொடுத்துருக்கிற கீ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். எழுதிட்டு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து மெசேஜ் பே. அதாவது இது என்ன மெசேஜ் வந்து plain text, அதாவது தான் இங்கே ஃபார்முலாங்க P1 P2 P3ன்னு எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கீ எடுத்து எழுதணுமா, அதுக்கப்புறமா plain text எடுத்து எழுதணும். ஓகேங்களா. கீ கொடுத்துட்டாங்க, ஸோ கீ கொடுத்துட்டாங்க, மெசேஜ் கொடுத்துட்டாங்க பே. ஸோ Pக்கு 15ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், ஏக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், ஒய்க்கு 24ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன் சார் அப்படி பண்ணணும்னா ஏபிசிடியை Z வரைக்கும் எழுதிக்குங்க, ஏக்கு 0 போடுங்க, பிக்கு 1 போடுங்க, அந்தமாரி 0லேருந்து 25 வரைக்கும் ஒரு நம்பர். அதில் பிக்கு வந்து 15ன்னு வரும், ஏக்கு 0ன்னு வரும், ஒய்க்கு 24ன்னு வரும். ஸோ அந்தமாரி இதை நம்பராக மாற்றி எழுதிட்டு ஃபார்முலா படி பக்கத்தில் mod 26. ஏன் 26 போடணும்னா 26 ஆல்ஃபபெட்ஸ். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் 17 × 15 255 ப்ளஸ் 17 × 0 0 plus 5 × 24 120.
இப்போ அடுத்தது செகண்ட் ரோ, அப்புறம் காலம் 21 into 15 315 plus 18 into 0 0 plus 21 into 24 504. Next third row, 2 into 50 30 plus 2 into 0 0 plus 19 into 24 456 mod 26. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 255 plus 0 plus 120 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 375 819 486 வருது. mod 26 பண்ண போகிறோம். கவனிங்க, மாட்னா என்னதுன்னா ரிமைண்டர். அதாவது இந்த 375 26ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ரிமைண்டர் ஒன்று கிடைக்கும். அந்த ரிமைண்டர் தான் வேல்யூ 11. 819 26ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 13. 486 26ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 18. ஓகேங்களா? சரி, எப்படி வந்து ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கிறதுன்னு கேல்குலேட்டரில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் நார்மல் டிவிஷனில் கூட ரிமைண்டர் எடுத்துடலாம், கேல்குலேட்டர் பயன்படுத்தி எடுக்கலாம். ஸோ அந்த கேல்குலேட்டரில் எப்படி வந்து ஒரு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே பின்னும் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸ்டெப் 2 சைஃபர் டெக்ஸ்ட். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு 11 13 18. நான் உங்கள் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, ஏக்கு 0 போடணும், பிக்கு 1 போடணும், சிக்கு 2 போடணும். அதுமாரி ஏலேருந்து இசட் வரைக்கும் 0லேருந்து 25 வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுக்கணும். அதில் 11க்கு என்ன லெட்டர் வரும்னா எல்ன்னு வரும், 13க்கு என்னன்னு வரும், 18க்கு எஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சைஃபர் டெக்ஸ்ட் எல்என்எஸ். அப்போது கொடுத்துருக்கிற இந்த பேக்கு நம்ம என்ன மாற்றியாச்சு, எல்என்எஸ்னு ஒரு புது சைஃபர் டெக்ஸ்ட்டை மாற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹில் சைஃபர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ்: த ஹில் சைஃபர் ஆப்பரேட்ஸ் ஆன் blocks of text rather than individual letters, which significantly increases the cipher's security. இந்த ஹில் சைஃபரில் நம்ம ஒரு லெட்டர் வச்சா பண்ணுறோம், இல்லை ஒரு பிளாக்காக. இப்போ பேன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, அதுக்கு தானே மொத்தமாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம செக்யூரிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நோ நீட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கீ மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளுக்கு கீயும் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. அந்த கீயை பயன்படுத்தி நம்ம அந்த வேல்யூஸ்க்கான பயன்படுத்தி அதை ஆல்ஃபபெட்டாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்: இட் இஸ் இன்செக்யூர் ஈவன் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளெயின் டெக்ஸ்ட் இஸ் நோன். இந்த பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜ் அது தெரிஞ்சு போச்சுன்னா ஈஸியாக நம்ம ஆக்ட் பண்ணி எடுத்துடலாம் என்ன மெசேஜ்னு. Cipher text size increases with larger blocks, which may not be efficient for certain types of communication. இப்போது மெசேஜ் பெருசாக இருந்தால் பிளாக்ஸ் அதிகமாகிடும், கம்யூனிகேஷனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப மெசேஜ் ஈஸியாக போய் சேராது சீக்கிரமாக. அப்போது இதெல்லாமே கொஞ்சம் இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம் பெரிய மெசேஜாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இதிலே பாருங்கள், பாலினானது மெனி, நிறைய ஆல்ஃபபெட்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இதில் மாற்றி. ஈச் அக்கரன்ஸ் ஆஃப் எ கேரக்டர் கேன் ஹாவ் எ டிஃப்ரென்ஸ் சப்ஸ்டிடியூட். இப்போ ஏசி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு நம்ம இஎஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். திரும்பவும் ஏசின்னு எங்கேயாவது வந்துச்சுன்னா அந்த இடத்துல இஎஃப்னு வராது, வேறு ஏதாவது புது ஆல்ஃபபெட்ஸ் வரும். அதுதான் இங்கே பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டிடியூஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். எக்ஸாம்பிள் விஜினர் சைஃபர். இந்த பாலி ஆல்ஃபபெட்டிக்கில் ஒரு மெத்தட் விஜினர் சைஃபர். இட் சூசஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் கீஸ் ரெப்ரசன்டட் பை எ ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கீஸ் எடுத்துப்போம், அதை நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். The key letters are applied to successive plain text characters, and when the end of the key is reached, the key start over. அப்போது ஒரு plain textக்கான அந்த கீஸை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே போவோம். அதோட இந்த டெக்ஸ்ட்டு முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப அந்த கீ இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கான உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன், அப்போ தான் புரியும். பாருங்கள், இந்த இமேஜை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபிசிடியை டாப்பில் எழுதிக்குங்க, ஏலேருந்து இசட் வரைக்கும். திரும்ப ஏபிசிடி லெஃப்ட் சைடில் எழுதிங்க, ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ணணும் பாருங்கள். இங்கே ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதணும், திரும்ப ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது ஏக்கு அப்புறம் என்ன வரும், பி வரும்.
ஸோ இங்கே பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இசட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஏ. இப்போ பிக்கு அப்புறம் இருக்க சி. ஸோ சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே இசட் முடிஞ்சிச்சுன்னா ஏபி. இப்போ இங்கே டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி வேல்யூஸை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டிடியூஷனில். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்கிரிப்ட் த பிளெயின் டெக்ஸ்ட். நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. என்ன மெசேஜ்? TOBEORNOTTOBE. இதுதான் பிளெயின் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம மாற்ற போகிறோம். என்னவா மாற்ற போகிறோம்? சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். என்ன டெக்னிக் பயன்படுத்தி? விஜினர் சைஃபர் டெக்னிக். அதுக்கு ஒரு கீ கொடுத்துட்டாங்க, NOW. என்ன கீ கொடுத்துட்டாங்க? இப்போ ஃபஸ்ட்டு கீ எடுத்து எழுதிப்போம். NOW. ஏன் இந்த வாட்டி நிறைய வாட்டி எழுதியிருக்கேன்னா, நம்மளுக்கு ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? TOBலேருந்து இது வரைக்கும் பிளெயின் டெக்ஸ்ட். இதை எடுத்து அப்படிங்க எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் TOB. ஏன் 3 லெட்டர் எழுதிருக்கு? நம்மளுக்கு கீ 3 லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க, NOW. அப்போது இந்த NOWக்கு ஃபஸ்ட்டு 3 TOB எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது EOR எழுதியாச்சு. அடுத்தது NOT எழுதியாச்சு. அடுத்தது TOB எழுதியாச்சு. லாஸ்ட்டில் மட்டும் தனியாக இருக்குது, அதை எடுத்து எழுதியாச்சு. இந்த மாதிரி 3 எழுதியிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கீ வேல்யூ 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அதனால தான் இங்கே NOW நவுன்னு இங்கே 5 வாட்டி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த கீழே இருக்கிற ஃபஸ்ட் லெட்ரு, அப்புறம் பிளெயின் டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்ரு, Nக்கும் Tக்கும் பார்க்கணும். இதில் பாருங்கள், N இங்கே இருக்குது, T எங்கே இருக்குது பாருங்கள். Nக்கும் Tக்கும் இதுதான் NT. இங்கே பாருங்கள், இதுதான் NT. அப்படியே வரும். Nக்கும் Tக்கும் என்ன இருக்குது? G இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே N, லெஃப்ட் சைடில் N, மேலே T. ஸோ என்ன வேல்யூ இருக்குது? G இருக்குது. இந்த G எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது இந்த Nக்கும் Tக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? G. இந்த மாதிரி 2 லெட்டர்ஸ் எடுத்துக்கணும். இப்போ ஓக்கும் பார்க்கணும். அந்த இடத்துல சீன்னு இருக்கும். செக் பண்ணிடலாமா? இங்கே ஓ இருக்குங்களா? அதே அங்கே ஓ மேலே பார்க்கணும். ஓ மேலே பாருங்கள், எங்கே இருக்குது? ஓ இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது. இங்கே ஓ லெஃப்ட் சைடில் ஓ, இங்கே டாப்லேயும் ஓ வரணும். இங்கே இருக்குங்களா? அப்போ டாப்லேயும் ஓ, லெஃப்ட்லேயும் ஓ. என்ன லெட்டர் இருக்கீங்க? சி. ஸோ அந்த சி எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஓக்கும் சி. டபிள்யூக்கும் பிக்கும் பார்க்கும்போது எக்ஸ்னு இருக்கும். அடுத்தது Nக்கும் ஈக்குன்னு பார்க்கும்போது R இருக்கும். ஓக்கும் சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 லெட்டர்ஸ் எடுத்து போய் தான் பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டிடியூஷன். 2 ஆல்ஃபபெட் எடுத்து அதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம்ல, இதுதான் பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டிடியூஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் விஜினர் சைஃபர். அப்போது ஒரு கீ கொடுத்துருவாங்க. அந்த கீ நம்ம எத்தனை வாட்டி வேணால் பயன்படுத்திக்கலாம். பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளெயின் டெக்ஸ்ட்டை கீ இப்போ 4 லெட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா 4 பிளெயின் டெக்ஸ்ட்டை பிரித்து எழுதணும். இங்கே 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அதாவது தான் 3 பிரித்து எழுதியிருக்கும். ஓகேங்களா? அப்போ பிளெயின் டெக்ஸ்ட்டும் 3 பிரித்து எழுதணும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக Nக்கும் ஈக்கும் என்ன இருக்குன்னா Rன்னு இருக்கும் அந்த டேபிளில். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை பிளெயின் டெக்ஸ்ட். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட்டாக எழுதும்போது எப்படி எழுதணும்? GCXRCNACPGCXRன்னு சேர்த்து எழுதிட்டு நம்ம என்கிரிப்ட் பண்ணி அந்த மெசேஜை அனுப்பிடலாம். நெக்ஸ்ட் இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். தே ப்ரிவெண்ட் frequency analysis from easily breaking the cipher. அதாவது ஈஸியாக இந்த அல்காரிதமை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது அந்த லெட்டருக்கான சைஃபர் டெக்ஸ்ட் திரும்ப ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாலி ஆல்ஃபபெட்டிக் பல்காக இருக்கும். இட் ஒன்லி ரெக்வயர் a single keyword or phrase to encrypt and decrypt, making it simpler to use. நம்மளுக்கு ஒரே ஒரு கீ மட்டும் இருந்தால் போதும் இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை உருவாக்குறதுக்கு. ஸோ ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். டிஸ்அட்வான்டேஜ் பாருங்கள். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இஃப் த கீ இஸ் ஷார்ட் ஆர் ரிப்பீட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, இட் பிகம் மச் ஈஸியர் டு பிரேக் த சைஃபர் யூஸிங் சச் மெத்தட். ஒரே கீயை நம்ம திரும்ப பயன்படுத்திட்டோம்னா ஈஸியாக ஆக்ட் பண்ணிவிடுவாங்க மெசேஜை. இஃப் கீ இஸ் யூஸ்ட் ரிப்பீட்டட்லி, த செக்யூரிட்டி ஆஃப் த பாலி ஆல்ஃபபெட்டிக் சைஃபர் இஸ் weakened.
ஸோ கீயை அடுத்த அப்பப்போ மாற்றிக்கணும் நம்ம. ஓகேங்களா, ஒரே கீயை எல்லா டைம் கம்யூனிகேஷன் அப்போவும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் ஒன் டைம் பேட் மெத்தட். The key string is chosen at random and at least as long as the message, so it does not repeat. இதுக்கு முன்னாடி நம்ம கீ செட் பண்ணி அனுப்பிச்சிருவோம், இந்த கீ தான் பயன்படுத்தணும். இப்போ அப்படி கிடையாது, தானாகவே ரேண்டமாகவே அதுவே ஒரு கீயை செட் பண்ணிக்கும். ஈச் நியூ மெசேஜ் ரெக்வயர் எ நியூ கீ ஆஃப் த சேம் லென்த் ஆஸ் த நியூ மெசேஜ். அப்போது ஒவ்வொரு வாட்டி ஒரு மெசேஜ் அனுப்பும்போது புது புது கீ ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் ப்ரொடியூசஸ் ரேண்டம் அவுட்புட் தட் பியர்ஸ் நோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் டு த பிளெயின் டெக்ஸ்ட். அப்போது ஒவ்வொரு வாட்டியும் புது கீ யூஸ் பண்ணி ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டை உருவாக்கும் போது நமக்கு அதில் வந்து எந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது, ஈஸியாக ஆக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் புது புது கீ போட்டு அந்த மெசேஜை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறோம். அப்போ எந்த ஒரு ஃபார்முலாவும் இருக்காது. இதில் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறது வர்ணம் சைஃபர். வர்ணம் சைஃபர் யூசஸ் a one-time pad which is discarded after a single use and therefore is suitable only for short message. இப்போ ஏதாவது சின்ன மெசேஜ் அனுப்புறீங்க வச்சுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் எடுத்துப்பீங்க, ஏதாவது ஒரு ஹலோன்னு அனுப்புகிறீங்க. அந்த ஹலோவை இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணோன்னா இந்த வர்ணம் சைஃபர் மூலிமா, அதாவது ஒன் டைம் பேட் மெத்தட் மூலிமா என்ன பண்ணோன்னா ஒரு மெசேஜுக்கு அந்த டைம் ஒரு புது கீயை செட் பண்ணி ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி அனுப்போம். திரும்ப இன்னொரு நீங்கள் அலோன் அனுப்பும்போது அதே கீயை பயன்படுத்தாது, வேறு ஒரு புது கீயை பயன்படுத்தி ரேண்டமாக மெசேஜை சென்ட் பண்ணும். அப்போது நம்மளுக்கு கம்யூனிகேஷன் சேஃபாக இருக்கும், ஆக்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன பிளெயின் டெக்ஸ்ட்னா COMETODAY. நான் கம் டுடே மெசேஜ்னு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுதான் பிளெயின் டெக்ஸ்ட். நம்ம ஆல்ஃபபெட்ஸில் சொல்லியிருக்கோம்ல, ஏபிசிடி எடுத்து எழுதிக்கணும். அதில் ஏக்கு 0 போடணும், பிக்கு 1, சிக்கு 2. இந்த மாதிரி ஏக்கு 0னா அப்போது இசட்டுக்கு என்ன வரும் 25. இந்த மாதிரி 0லேருந்து 25 வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. அந்த சிக்கு என்ன நம்பர் வரணும் 2ன்னு வரும், ஓக்கு 14, எம்முக்கு 12, ஈக்கு 4, டீக்கு 19, ஓக்கு 14, டிக்கு 3, ஏக்கு 0, ஒய்க்கு 24ன்னு இந்த மாதிரி நம்பர் எழுதிடணும். அடுத்தது கீ வந்து நம்ம இஷ்டம் போல் ரேண்டமாக புது புது கீ தானே இருப்போது, நம்மளா எதனா ஒரு லெட்டர்ஸ் போட்டுப்போம். NCBTZQARX ஏதோ ஒரு லெட்டர் போட்டாச்சு கீ. பிளெயின் டெக்ஸ்ட் எத்தனை லெட்டர் இருக்கோ அதே லெட்டர்ஸு கீழே இருக்கணும். எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 9 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 9 லெட்டர்ஸ் எழுதணும். ஓகேங்களா, இப்போது அகைன் ஆல்ஃபபெட்டில் N எத்தனாவது நம்பர் வரும்? 13th நம்பர், C 2, B ஃபஸ்ட் நம்பர், T 19th நம்பர், Z 25, Q 16, A 0, R 17, X 23. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் நம்ம டோட்டல் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 2 + 13 15, 14 + 2 16, 12 + 1 13, 4 + 19 23, 19 + 25 44, 14 + 16 30, 3 + 0 3, 0 + 17 17, 24 + 23 47. இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 26 if the number is greater than 25. இப்போது இங்கே 15ன்னு இருக்குது, இங்கே டோட்டலில் பாருங்கள், இங்கே 15ன்னு இருக்குது. இது வந்து 25 விட, அதாவது 26 விட சின்ன நம்பர் தான். அப்போது அப்படி எடுத்து எழுதிடலாம். 16ம் 26 விட சின்ன நம்பர், அப்படி எடுத்து எழுதிடலாம். 13ம் வந்து 26 விட சின்ன நம்பர் தான், அப்படி எடுத்து எழுதிடலாம். 23னது சின்ன நம்பர் தான், அப்போது அப்படி எடுத்து எழுதிடலாம். 44 வந்து 26 விட பெரிய நம்பர். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும் நம்ம, டோட்டல் எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா முக்கியமான ஸ்டெப்பு இங்கே தான் இருக்குது பாருங்கள். 15 16 13 23 44 33 17 47. இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எந்த நம்பர்லாம் வந்து 25க்கு குறைவாக இருக்கோ அந்த நம்பரில் அப்படியே எடுத்து எழுதிடலாம். 25க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை 26ஆல் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எழுதணும். இப்போ 15 பாருங்கள், 25 விட சின்ன நம்பர், அப்போ அப்படியே எடுத்து எழுதிடலாம்.
16 25 விட சின்ன நம்பர் அப்படி எடுத்து எழுதிடலாம். 13 25 விட சின்ன நம்பர் அப்படி எடுத்து எழுதிடலாம். 23 25 விட சின்ன நம்பர் அப்படி எடுத்து எழுதிடலாம். 44 வந்து 25 விட அதிகமான நம்பர். அப்போ இந்த 44-ஐ 26ஆல் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வரும் 18ன்னு வரும். நெக்ஸ்ட் 30 வந்து 25 விட பெரிய நம்பர். அப்போ இந்த 30 26ஆல் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4ன்னு வரும். 3 சின்ன நம்பர் தான் 25 விட அப்படியே எழுதலாம். 17 சின்ன நம்பர் தான் அப்படியே எழுதலாம். இந்த 47 25 விட பெரிய நம்பர். அப்போ 26ஆல் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு எழுதணும். ஸோ 47 26 போயிடுச்சுன்னா 21. ஸோ இதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச நம்பர்ஸ். இப்போது இந்த நம்பருக்கு சைஃபர் டெக்ஸ்ட் 15னாலே அது என்ன வரும்? பி லெட்ரு வரும். 16th பொசிஷன் என்ன இருக்கும்? கியூ இருக்கும். சொல்லியிருக்கேன்ல ஏபிசிடியை இசட் வரைக்கும் எழுதிட்டு ஏக்கு 0 போடணும், இசட்டுக்கு 25 போடணும். அப்படியே ஆர்டராக நம்பர் போட்டு எழுதினோம்னா ஸோ 15th பொசிஷனில் பி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் அந்த லெட்டர்ஸ் எடுத்து எழுதிடணும். எழுதிட்டு நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட்டு கிடச்சிரும். அப்போது கம் டுடேன்னு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா மெசேஜ் சீக்ரெட் மெசேஜ் என்ன போயிருக்கோம் அந்த இடத்துல PQNXSEDRVன்னு போயிருக்கும். அப்போது ஈஸியாக நான் இந்த மெசேஜை ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஒன் டைம் பேட் இஸ் த ஒன்லி சைஃபர் தட் இஸ் மேத்தமெட்டிக்கலி ப்ரூவன் டு பி பர்ஃபெக்ட்லி செக்யூர். இந்த மெத்தட் தான் யாரும் ஆக்ட் பண்ண முடியாது. ரொம்ப செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். நோ இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அக்கர்ஸ் ஈவன் இஃப் த அட்டாக்கர் ஹேஸ் ஆக்சஸ் டு த சைஃபர் டெக்ஸ்ட். ஹேக்கர் கூட இதை ஆக்ட் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அந்தளவுக்கு செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பாருங்கள். இஃப் எனி பார்ட் ஆஃப் த கீ or cipher text is corrupted, the decryption will result in garbled text. இப்போது ரேண்டமாக தான் சூஸ் பண்ணும்போது கீயை அப்படி ரேண்டமாக சூஸ் பண்ணும்போது எங்கேயாவது சும்மா கரெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மெசேஜ் அந்த பக்கம் போகிற மெசேஜ் டீக்ரிப்ட் ஆகுது. திரும்ப ஒரிஜினல் மெசேஜ் கொண்டு வரதுக்கு கஷ்டமாயிடும். ஃபார் லார்ஜ் ஸ்கேல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் the one time pad is not scalable. ஓகேங்களா? பெரிய பெரிய மெசேஜ் ரொம்ப நேரம் கம்யூனிகேஷன்ஸ்க்கு அப்போல்லாம் இந்த டெக்னிக் பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப செக்யூர்டு. இது கரப்ட் ஆகிடுச்சுன்னா மெசேஜ் ஒரிஜினல் மெசேஜ் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஃபீஸ்டல் சைஃபர். The input to the encryption algorithm are plain block of length, இது spelling mistake, length 2W bits and key K. ஸோ நம்ம 2W bits ஒரு 64 பிட் எடுத்துன்னு வச்சுப்போம். அதை ரெண்டாக பிரிச்சுருங்க, 32 அந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதுக்கு ஒரு கீயும் கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நம்ம என்கிரிப்ஷன் பண்ண போகிறோம். இந்த பிளெயின் டெக்ஸ்ட் பிளாக்கை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க, கம் டுடேன்னு கொடுக்குறாங்க வச்சுங்க, அதை ரெண்டாக பிரிச்சிடுறோம். அது ரெண்டாக பிரிக்கும் போது லெஃப்ட் சைடில் ஒன்று வரும், ரைட் சைடு வரும். லெஃப்ட் சைடு L0ன்னு வச்சுப்போம், ரைட் சைடை R0ன்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். லார்ஜர் பிளாக் சைஸ், நம்ம அந்த பிளாக்கை அதிகமாக சைஸ் கொடுத்தோம்னா செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்பீடு குறைஞ்சி போயிடும். ஸோ நிறைய பெரிய மெசேஜ் கொடுத்தோம்னா செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் அதை என்கிரிப்ட் பண்ணி டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கான ஸ்பீடு வந்து குறைஞ்சி போயிடும். கீ சைஸ் பெருசாக கொடுத்தோம்னா செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் அல்காரிதம் ஸ்பீடு வந்து குறைஞ்சி போயிடும். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ். மல்டிபிள் ரவுண்டு, நம்ம மோஸ்ட்லி இந்த டெக்னிக்கில் 16 ரவுண்டு தான் பயன்படுத்துவோம். ஸோ நிறைய ரவுண்டு கொடுத்தோம்னா செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். சப்கீ டிஃபிகல்ட்டி ஆஃப் கிரிப்ட் அனாலிசிஸ். ஸோ இதில் நம்ம கொடுக்குற அந்த கீ வந்து கிரிப்ட் அனாலிசிஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஈஸியாக ஆக்ட் பண்ண முடியாது. ரவுண்டு ஃபங்க்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது யாருமே வந்து இதை வந்து ஹேக் பண்ண முடியாது. அப்போது ரவுண்டு ஃபங்க்ஷனும் அதிகமாக கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த சப் கீ, ரவுண்டு ஃபங்க்ஷன், மல்டிபிள் ரவுண்டு, கீ சைஸ், பிளாக் சைஸ், இது எல்லாம் புரியணும்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதான் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் என்னது? ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் என்கிரிப்ஷன். டீக்ரிப்ஷன் என்னது? இந்த கிடைச்ச சைஃபர் டெக்ஸ்ட்டை திரும்பவும் அதே பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் டீக்ரிப்ஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு மெசேஜ் எடுத்துக்கிறோம், பிளெயின் டெக்ஸ்ட். ஓகேங்களா? பிளெயின் டெக்ஸ்ட் இருக்குது, அதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன்.
இப்போ 64 பிட்னு அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், 32 32 அந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு ரெண்டாக பிரிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது எனக்கு ஒரு கீ ஒன்று இருக்குது, அதை K0. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கீயும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மெசேஜும் அந்த ரவுண்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்ளை பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டையும் ஃபஸ்ட்டு மெசேஜ் இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பார்ட், அந்த மெசேஜும் ஆட் பண்ணி வர்றது தான் ரிசல்ட். இந்த ரிசல்ட் தான் இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இந்த மாதிரி நிறைய ரவுண்டு, ஒரு ரவுண்டு இருந்தால் ஈஸியாக ஆட் பண்ணிடுவாங்க. இந்தமாதிரி நம்ம நிறைய ரவுண்டு கொடுத்தோம்னா தான் n நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ், மோஸ்ட்லி 16 ரவுண்ட்ஸ் பயன்படுத்தும் போது நம்ம இந்த அனுப்புகிற மெசேஜ் ரொம்ப செக்யூர்டான சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? திரும்ப இந்த சைஃபர் டெக்ஸ்ட் எடுத்து இதே மாதிரி நம்ம நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக ஒரிஜினல் பிளெயின் டெக்ஸ்ட்டு கிடச்சிரும். அப்போது நம்ம நிறைய ரவுண்டு கொடுக்க செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். நிறைய ரவுண்டு கொடுத்தாலும் அந்த ஸ்பீடு குறைஞ்சி போயிடும். ஓகேங்களா? என்கிரிப்ஷனாக டிகிரிப்ஷன் ஆகிறதுக்கு மெசேஜ் வரதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு மெசேஜ் வரணும்னா ஒரே ரவுண்டில் கூட வந்துடும், ஆனால் ஈஸியாக ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்தமாரி நிறைய மல்டிபிள் ரவுண்ட்ஸ் வந்தால் தான் அந்த மெசேஜ் வந்து செக்யூர்டாக இருக்கும், ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். செக்யூரிட்டி ஆஃப் எ ஃபீஸ்டல் சைஃபர் கம்ஸ் ஃப்ரம் த நம்பர் ஆஃப் ரவுண்ட் இட்ஸ் யூசஸ். நிறைய ரவுண்டு பயன்படுத்தணும்னா செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். சேம் அல்காரிதம் இஸ் யூஸ்டு ஃபார் போத் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷனுக்கும் அதே மாதிரி ரவுண்ட்ஸ் தான் பயன்படுத்த போகிறோம். இங்கே என்ன ஃபார்முலா பயன்படுத்தணுமோ அதே தான் அங்கேயும். ஃபார்முலா மீன்ஸ் அந்த ஸ்டெப்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இஃப் த கீ சைஸ் இஸ் ஸ்மால், even the most complex feastal structure won't provide adequate security. நம்ம கீ சைஸ் சின்ன கீ கொடுத்துட்டோம் வச்சுங்களேன், ஈஸியாக ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. If the round function is weak or predictable, the entire cipher become vulnerable to attack. இந்த ரவுண்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்களே, எஃப், இங்கே பாருங்கள், L0 R0 வந்து மெசேஜ், அதை ரெண்டாக பிரித்தாச்சு. இது கீ, இதுதான் இந்த ஃபங்க்ஷன். அதாவது ஃபங்க்ஷன்னா இங்கே ஒரு ஃபார்முலா மாதிரி. இந்த ஃபார்முலா வீக் ஃபார்முலாவாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, இப்போது கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரெண்டு வகையாக பிரித்தோம். சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக், டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக். சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக். A transposition cipher rearranges the characters in the plain text to form the cipher text. அதாவது கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ஃபபெட்ஸ், அதெல்லாம் பிளெயின் டெக்ஸ்டில் இருக்கும். அதை என்ன பண்ணுவோன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். அந்த இடத்த மாற்றுவோம், அந்த டெக்ஸ்ட்டோட இடத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு புது சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்குறது தான் டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக். ஸோ ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு இன்னொரு ஆல்ஃபபெட்னு சப்ஸ்டியூட் பண்ணாமல் அந்த ஆல்ஃபபெட் அப்படியே மூவ் பண்ணி விட்டுரும், பொசிஷனை மாற்றி விட்டுரும். அதுதான் டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக். இந்த லெட்டர்ஸ் ஆர் நாட் சேஞ்ச்டு. இதில் வந்து லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகாது, அதோட பொசிஷன் இடம் தான் மாறும். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், மெசேஜ் மீட் மீ ஆஃப்டர் திஸ் பார்ட்டி. இதுக்கு டெப்த்து கொடுத்துட்டாங்க, 2 டெப்த்து, அதாவது 2 ரோஸ் வர மாதிரி. இப்போ மீட் மீருங்க, அதை எப்படி எழுதுன பாருங்கள், மீ MEET, மீட் இப்படி எழுதுவேன். மீட் மீ ஆஃப்டர் திஸ் பார்ட்டி. புரியுதுங்களா எப்படி எழுதுறேன்னு? இப்படி இருக்கிறத ஃபஸ்ட்டு MEET MEAF இந்த மாதிரி எழுதுகிறேன். ஓகேங்களா? மீட் மீ ஆஃப்டர் திஸ் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி டெப்த்து 2 கொடுத்தாங்கன்னா 2 ரோஸில் எழுதணும், டெப்த் 3 கொடுத்தாங்கன்னா 3 ரோஸில் எழுதணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ சைஃபர் டெக்ஸ்ட் எப்படி எழுதுனா, மேலே ஃபஸ்ட் ரோ ஒன்று இருக்குது, MEMATRHSAT, அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். எழுதியாச்சுங்களா? அடுத்து செகண்ட் ரோ எடுத்து அதுக்கு பக்கத்தில் எழுதணும். இந்த மாதிரி எழுதும் போது நம்ம கொடுத்த மெசேஜுக்கு புது சைஃபர் டெக்ஸ்ட்டு கிடச்சிடும். இதுதான் வந்து டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக்கில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, த புக் இஸ் சூட்டபிள் ஃபார் செல்ஃப் ஸ்டடி, இதான் மெசேஜ். அதுக்கு ஒரு கீ கொடுத்துட்டாங்க, 24163.
கீ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம plain text எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அதாவது எழுத போகிறோம். த ஃபஸ்ட்டு த இருக்குங்களா, THE. அடுத்தது இருக்குது புக்கு, BOOK, புக் எழுதியாச்சு. அடுத்தது இருக்குது இஸ். அடுத்தது சூட்டபிள், SUITABLE, சூட்டபிள் எழுதியாச்சு. அடுத்தது ஃபார், FOR. நெக்ஸ்ட் இருக்குது செல்ஃப், SELF. அடுத்தது ஸ்டடி, STUDY. இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது கீ கொடுத்தாச்சுங்களா. இப்போ இந்த கீயில் ஃபஸ்ட் நம்பர் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. அப்போது அதில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் எடுத்து இங்கே ஃபஸ்ட்டு எழுதணும். ESBSU. அடுத்து 1க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும், 2. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்து பக்கத்தில் எழுதிக்கணும். அடுத்தது 3, OIFF, அதை எடுத்து எழுதணும். அடுத்தது 4வது நம்பர் HIART. 5வது நம்பர் OUELY. நெக்ஸ்ட்டு 6th BSLEDன்னு இருக்குது. இந்த இடத்துல டீன்னு வரும், ஓகேங்களா. ஒய்க்கு பதிலாக இங்கே டி, டைப்பிங் மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி கீ கொடுத்துருவாங்க, அந்த கீ படி ஆர்டராக இங்கே எடுத்து எழுதிடணும். ஸோ இது ஒரு மெத்தட். சூப்பராக இருக்குல்ல இந்த மெத்தட். நெக்ஸ்ட், ஸோ ஒரு டிரான்ஸ்பொசிஷன் டெக்னிக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் தான் ரெயில் ஃபென்ஸ் சைஃபர், ஓகேங்களா. ரெயில் ஃபென்ஸ், அதாவது ரெயில் ஃபென்ஸ்னு தெரியும் இல்லையா, சைடில் வந்து ஒரு ரெயில் ஃபென்ஸ் பார்த்துருக்கீங்களா, சைடில் வந்து செக்யூரிட்டிக்காக போட்டிருப்பாங்க, வேலி. ஸோ அந்த மாதிரி அதுதான் ரெயில் ஃபென்ஸ் சைஃபர்னு சொல்லுவோம். இட் இஸ் எ டிரான்ஸ்பொசிஷன் சைஃபர். ஸோ டிரான்ஸ்பொசிஷன் சைஃபரில் ஒரு டெக்னிக் தான் ரெயில் ஃபென்ஸ் சைஃபர். இட் rearrange the plain text letters by drawing them in a way that they form a shape of the rails of an imaginary fence. கொடுத்துக்கிற plain text அழகாக எழுதுவோம், அதை வந்து ஒரு வேலி ஃபார்மேட்டில் நம்ம அதை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுவோம் ட்ரா பண்ணி. டு என்கிரிப்ட் த மெசேஜ் த லெட்டர்ஸ் ஷுட் பி ரிட்டன் இன் zigzag பேட்டர்ன். ஸ்ட்ரைட்டாக எழுதாமல் zigzag மாற்றி எழுதணும். கோயிங் டவுன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் பிட்வீன் த லெவல்ஸ் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம் இமேஜினரி ரெயில்ஸ். மேலே எழுதணும், கீழே எழுதணும், மேலே எழுதணும், கீழே எழுதணும். இந்த மாதிரி ஒரு zigzag பேட்டர்னில் கொடுத்த plain டெக்ஸ்ட்டை எழுதணும். The shape that is formed by the letters is similar to the shape of the top edge of the rail fence. இங்கே பாருங்கள், இது ஒன்று புரியணும்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். அப்புறம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். மெசேஜ், பை யுவர் புக்ஸ் இன் ஆகஸ்ட். இன்கிரிப்ஷன் கீ கொடுத்துட்டாங்க 3. அப்படின்னா என்னதுன்னா 3 rows வரணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பி தானே இருக்குது, பி எடுத்து எழுதணும். அடுத்த இருக்குது ஒய், அடுத்தது ஒய், பை எழுதியாச்சு. இப்போ அடுத்தது மேலே போகணும். யுவர் புக்ஸ் இன் ஆகஸ்ட். புரியுதுங்களா. இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் அப்படியே ஒரு ரயில் ஃபென்ஸ் வேலி போல் இப்படியே வரும். வந்துச்சுங்களா. இப்போ எப்படி சைஃபர் டெக்ஸ்ட் எழுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோவெல்லாம் எடுத்து எழுதணும். BOOIG. அடுத்தது UYUBOSNUUT, அதை எடுத்து எழுதிடணும். அடுத்தது YRKS. இதுதான் இங்கே ரயில் ஃபென்ஸ். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா. ஒரு மெசேஜை என்கிரிப்ஷன் கீனா 3 ரோஸ்னான அதை 3 ரோஸ்க்கு எழுதிட்டு அது அழகாக அப்படியே வேலி போல் ஃபென்ஸ் அப்படியே இப்படி எழுதிட்டே வரணும். ஸோ பை யுவர் புக்ஸ் இன் ஆகஸ்ட்டு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அந்த மெசேஜ் எப்படி சைஃபர் டெக்ஸ்ட்டாக என்கிரிப்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ரோ எடுத்து எழுதணும், செகண்ட் ரோ எடுத்து லெட்டர்ஸ் எழுதணும், தேர்ட் ரோ லெட்டர்ஸ் எழுதணும். நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் ஈஸியாக கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ரயில் ஃபென்ஸு ஒர்க் ஆகுது. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு வரலாம். இப்போ புரியும் பாருங்கள். All the letters should be read off and concatenate to produce one line of the cipher text. சொன்னலையா, எல்லா லெட்டர்ஸையும் எடுத்து ஜாயின் பண்ணி எழுதிடணும். ஃபர்ஸ்ட் ரோ லெட்டர்ஸ், செகண்ட் ரோ லெட்டர்ஸ், தேர்ட் ரோ லெட்டர்ஸ். The letter should be read in rows. இப்படி தான் நம்ம படிக்கணும், ரோஸா. யூஸ்வலி ஃப்ரம் த டாப் ரோ டவுன் டு த பாட்டம் ஒன். நான் சொன்னது அப்படியே இங்கே ஸ்டெப்ஸாக இருக்குது. The secret key is the number of levels in the rail. ஓகேங்களா. இப்போ கீ 3 கொடுத்தாங்கன்னா மொத்தம் 3 ரயில் வரும், அதாவது 3 ரோஸ் வரும். கீ 4னு கொடுத்தாங்கன்னா 4 ரோஸ் வரும். இட் இஸ் ஆல்சோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் லெட்டர்ஸ் தட் ஆர் கிரியேட்டட் டியூரிங்
encryption. இப்படி தான் encrypt ஆகும். This number cannot be very big so that the number of possible keys is quite limited. So key சின்னதாக கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக என்கிரிப்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க, கீ கொடுத்தாங்கன்னா 3 rows வரும், 4 கொடுத்தாங்கன்னா 4 rows வரும், 5 கொடுத்தாங்கன்னா 5 rows வரும். ஆனால் கீ ரொம்ப சின்னதாக தான் கொடுப்பாங்க இந்த டெக்னிக்கில். ஸோ கொடுத்துருக்கிற மெசேஜை ஜிக்ஸாக் பேட்டர்னில் எழுதும் போது நம்ம அவுட்புட்டில் எழுதும்போது சைஃபர் டெக்ஸ்ட் எழுதும்போது ரோஸில் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஓகேங்களா? இதுக்கான அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இட் கேன் பி பர்ஃபார்ம்டு மேனுவலி வித் பென் அண்ட் பேப்பர் ஆர் ஈஸிலி கோடட் இன் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது ஈஸியாக நம்மளே வந்து பென் அண்ட் பேப்பரில் எழுதலாம், ஈஸியாக ப்ரோக்ராமும் பண்ணலாம். கீ இஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஈஸி டு மேனேஜ். கீ சின்னதாக இருந்தால் தான் இதை ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் இந்த டெக்னிக். ரெயில் ஃபென்ஸ் சைஃபர் இஸ் ரிலேட்டிவ்லி வீக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபிக் செக்யூரிட்டி. ஈஸியாக அதை ஆக்ட் பண்ணிடுவாங்க இந்த டெக்னிக்கை. While the rail fence cipher is fast for short messages, it become inefficient for longer message. ஒரு சின்ன சின்ன மெசேஜ் இருந்தால் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணலாம் இந்த டெக்னிக் பயன்படுத்தி சீக்ரெட் மெசேஜஸ் எல்லாமே. ஓகேங்களா? இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸில் இருக்கிற சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக், டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் அதை 2 வகையாக பிரிக்கலாம். சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக், டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக். சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்ஸில் இருக்கிற 7 சைஃபர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் சீசர் சைஃபர், அதனுடைய டெஃபினேஷன், என்கிரிப்ஷன் பாக்ஸ், எக்ஸாம்பிள், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், mono alphabetic cipher definition, அதுக்கான encrypted box, example, advantages and disadvantages, playfair cipher definition, அதுக்கான ஒரு example, advantages, disadvantages, hill cipher அதுக்கான definition, அதுக்கான மேட்ரிக்ஸ் ஃபார்முலா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 கண்டினியூவேஷன். நெக்ஸ்ட் அதனுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், பாலி ஆல்ஃபபெட்டிக் சப்ஸ்டிடியூஷன் டெஃபினிஷன், அதுக்கான எக்ஸாம்பிள் விஜ்னர் சைஃபர். ஸோ அதுக்கான டேபிள். ஸோ எப்படி ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது, விஜ்னர் சைஃபரில் எக்ஸாம்பிள், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஒன் டைம் பேட் டெஃபினிஷன், அதுக்கான எக்ஸாம்பிள் வெர்னம் சைஃபர். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ரேண்டம் கீ, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஃபீஸ்டல் சைஃபர் definition, அதில் இருக்கிற content, larger block size, longer key size, multiple round, sub key, round function. next அதுக்கான diagram, encryption, decryption, அதனுடைய advantages and disadvantages. transposition technique, example 1, example 2 with the key type. rail fence cipher definition, அதோடைய steps continuation, அதற்கான ஒரு எக்ஸாம்பிள், அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.